உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்விட்டரில் ஒருத்தரோட வீடியோ வந்து அடிக்கடி வந்து பாப்பப் ஆகிட்டே இருக்கு. எங்கள் வீட்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு முழுக்க காரணம் பண்ருட்டி திமுகவை சேர்ந்த துரராஜும் அதுக்கு பின்னாமையாக இருந்த காந்திமதி ஜுவல்லரி மட்டும்தான். அவர் வந்து யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பண்ருட்டியை சேர்ந்த ஒருத்தர். இவர் வந்து திமுகவை சேர்ந்த நகர செயலாளர் துரைராஜ் என்பவரால் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. தான் வீட்டையே இடிக்க போகிறாங்க, எங்களை எல்லாரையும் வந்துட்டு கொல்ல போகிறாங்க, எங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. சரி, இவர் என்ன தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அப்போது சொல்கிறாரு, சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் அவர்கள் 3 ஃபைல் இருக்குது திமுகவுக்கு எதிராக ஊழல் அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை வெளிக்காட்டுற மாதிரி 3 ஃபைல் இருக்குது 3 டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த நகர செயலாளர் துரைராஜ் அப்படிங்கிறோடைய ஃபைல் என்கிட்ட இருக்குது, அதையும் நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்காகத்தான் வந்து இப்போ திமுகலேருந்து என்னை வந்து எங்கள் வீட்டை இடிக்கிறது, எங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி நமக்கும் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதில் எக்ஸாக்டாக அவர் சொல்கிற விஷயமும் இருக்குது, ப்ளஸ் அவங்க ஃபேமிலியோட வீடியோ இப்போ தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இது ஒன்றும் தவறான இதாக இருக்காதோன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை இதில் உண்மையிலேயே அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்ற பட்சத்தில் தயவு செஞ்சு இவருக்கான ஒரு நீதியை, அவருக்கான ஒரு பாதுகாப்பை தமிழக அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பரந்தூர் விமான நிலையம், இந்த விமான நிலையம் இன்னைக்கு கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிட்டாங்க. இதை அறிவித்ததுக்கு அப்புறமா நம்ம நேரடியாக வந்து இந்த பரந்தூர் சுற்றி இருக்கக்கூடிய நாகப்பட்டு, ஏராளம் அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போகிறோம், பட்டாளம் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகிறோம். ஏரியாவுக்கு போகும்போது அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இதை ரத்து பண்ணது எங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டு வெடிலாம் வெடித்து கொண்டாடினோம், ஒரு தீபாவளி பண்டிகை மாதிரி நாங்கள் கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணதையும் பார்த்தோம். இன்னொரு சைடு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இந்த பொதுவாக பேசக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாங்க ஒரு இத்தனை கிராமங்கள், இவ்வளோ விளைநிலங்கள் அங்கே இருக்குது, அங்கேருந்து நிறையா வந்து நெல் உற்பத்தி வந்து கிடைக்கிது, விவசாய நிலங்களை தாண்டி வந்து அங்கே நீர்நிலைகள் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஏரி இருக்குது. இந்த ஏரியை தாண்டி அந்த 2 ஏரிக்கு மேலே தான் வந்து இவங்க வந்து ரென்வே போட போகிறேன்னு சொன்னாங்க. அந்த ஏரி எங்கே வந்து டைரக்ட் கனெக்ட்னா சென்னையோட அடையார் ஆற்றில் கனெக்ட் ஆகுது. ஸோ மேபி இங்கே ப்ரெஷர் வந்து இதாச்சு அப்படின்னா நம்ம சென்னையில் வெள்ளம் வர்றதுக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சிருச்சு சென்னை. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இது, பட் இது வந்து கைவிடப்பட்டது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா குறிப்பாக திமுகவில் இப்போ டிஆர்பி ராஜா இருக்கார் இல்லையா, அவர் உட்பட நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஒரு தமிழக வளர்ச்சியில் ஒரு கருப்பு நாள் இன்றைக்கி. தமிழ்நாடு எவ்வளோ விஷயங்களில் வளர்ந்து போக வேண்டிய நாள் இன்றைக்கி, ஆனால் அதை வந்து சர்வ நாசமாக்கிருச்சு தாவேக அரசு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்போ பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுனால என்ன தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி கிடைக்க இருந்துச்சு, அது ஏன் இப்போ கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்போ என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது துறைமுகங்களில் இப்போ நம்ம வந்து சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி கார்கோ ஃப்ளைட்ஸ்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து இந்த மாதிரி சரக்குகளை ஏற்றிட்டு போகிற விஷயம்லாம் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அதற்கான சரியான ஒரு இடம், அதுக்கான போதுமான ஒரு இடம் வந்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கிடையாது. நம்ம எத்தனை தான் வந்து முனையங்களை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் அதற்கான தனியான இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது 5000 ஏக்கரில் ஒரு பரந்தூரில் ஒரு பெரிய விமான நிலையம் அமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான அந்த போக்குவரத்துலாம் நிறைய இருக்கும். இதனால் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு வரும். இப்போ பெங்களூர் எடுத்துக்கோங்க, ஆந்திரா எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு. காரணம் என்ன, அங்கே மிகப்பெரிய அளவில் வந்துட்டு தொழில் நிறுவனங்கள் உருவானது காரணமே வந்து ஏர்போர்ட்ஸ் அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. ஸோ இப்படிலாம் நடக்க வேண்டிய விஷயத்த இந்த தாவேக அரசு கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் முட்டாள்தனமாக முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம கேட்குற கேள்வி தான், இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிற மாதிரி தொழில் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொண்டு வரப்போகுது இந்த பரந்தூர் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டை ஏன் 5 வருஷமாக நீங்கள் இன்னும் ஆரம்பிக்காமல் அப்படியே கிடப்பிலே போட்டு வச்சுருந்தீங்க? இது முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தீர்வுகள் எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போது ஒரு விமான நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது மீனம்பாக்கத்தில் இதுக்கு மேலே வழி இல்லை, இதுக்கு மேலே ரென்வே கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விமான நிலையம் கட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிரச்சனைகள் சரி, கார்கோ ஃப்ளைட்ஸ் பிரச்சனையும் சரி, பெரிய
இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேர் வந்துட்டு வரப்போகிறாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நம்ம வந்துட்டு டெவலப் பண்ண போகிறோம். சென்னை பயங்கரமாக பெருசாக போகுது, அந்த இடம் பெரியதாக போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 61 கிலோமீட்டர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ நான் சொல்கிறது சென்னை கேகே நகர்லேருந்து நீங்கள் வந்து போகிறோன்னா ஒரு 61 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ 61 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஒரு ஏர்போர்ட்டு இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது ஏன் கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் செயல்படுத்தவே இல்லை? அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்துக்கான சைன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது இந்த இடம் சூஸ் பண்ணுறாங்க. பட் அங்கே போய் டேரெக்டாக கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து அப்படியே வந்து கிடப்பில் போடப்படுது. அதுக்கப்புறம் திமுக கவர்மெண்ட் வருது. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இதை வந்து பெரிய அறிவிப்பாக வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமாக வந்துட்டு அங்கே பெரிய போராட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க சொல்கிற கணக்கு படி பார்த்தா ஒரு 2-3 வருஷமாக பெரிய போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டம் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து வெளியே வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சிறை கைதிகள் மாதிரி எங்கள் ஊருக்குள்ளே நாங்களே இருந்தோம். ஒரு டீ கடைக்கு போனால் அதுக்கு ஒரு 300 போலீஸ் வரிசையாக நிற்கிறாங்க. ஒரு வெளிதெரு கடதருக்கு போனோம் அப்படின்னா ஒரு 10 செக் போஸ்ட்டை தாண்டி போகிற மாதிரி தான் எங்கள் ஊர்களை சுற்றி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த கத்தி படத்தில் தன்னூத்து கிராமம் வரும்ல, அந்த மாதிரி வந்து எங்களை சுற்றி பார்த்திங்கன்னா மிரட்டி தான் எங்கள்கிட்ட நிலத்தை வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட பைட்ஸும் இருக்குது, வேணால் போடலாம். அவங்களே சொல்கிறாங்க, எங்ககிட்ட அதாவது வந்து இதை பண்ணிக்கிறீங்களா, இதை பண்ண முடியுமா, ஒரு கருத்து கேட்பு கூட்டம் இதெல்லாம் தாண்டி எங்கிட்ட மிரட்டி தான் நிலத்தை வாங்கினாங்க. அந்த அளவுக்கு ஒரு மும்முரமாக இருந்துச்சு திமுக கவர்மெண்ட். இதில் வந்து விமான நிலையம் கொண்டு வந்துன்ற மும்முரமாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய அடிப்படையாக இங்கே விவசாயம் இங்கே பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் சம்பா சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம், முப்போகமும் வந்து இங்கே நெல் தான் விளை வைக்கிறோம். அதை தாண்டி இயற்கையாகவே இங்கே வந்து நீர்ப்பாசன முறை ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்குது. ஏரிகள்லேருந்தும் குளங்கள்லேருந்தும் குட்டைகள்லேருந்தும் தண்ணியை நாங்கள் எந்த காலத்துலையுமே பஞ்சம்ன்றதை பார்க்காம எனி டைம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லா டைம் பச்சை பசியில் இருக்கக்கூடிய ஊராக மாறி இருக்குன்னா ஒரு இயற்கையாகவே அந்த ஒரு இது கிடச்சிருக்கு எங்கள் ஊருக்கு. அதை நாங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தி மக்களுக்கு நெல் சாகுபடி பண்ண போகிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பி தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் அழிச்சிட்டு இன்றைக்கி அதுக்கு மேலே ஏர்போர்ட் கட்ட வேண்டிய அவசியம் என்ன, வேறு இடமே இல்லையா அப்படின்ற அந்த இடத்துல தான் விவசாயிகள் கேட்குறாங்க. இப்போ விவசாயிகள் உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த விஷயம், அதாவது இதெல்லாம் வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்கும்போது இதை அழிச்சிட்டு பண்ண முடியுமா அப்படின்னு. இன்னொரு சைடு பார்த்தா சரி, விவசாய நிலங்களை அழிக்காமல் நீர்நிலையில் கை வைக்காமல் ஏதாவது ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்துட முடியுமா? இப்போ நீங்கள் மாற்று இடம் சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ சட்டமன்றத்தில் பேசும்போது கூட தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்க கீர்த்தனா அப்படின்னா, இதை விட்டுட்டு வேறு நல்ல இடத்துல, அதாவது இந்த மாதிரி விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாத ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வந்து அங்கே வந்து விமான நிலையம் அமைக்க தான் போகிறோம். விமான நிலையம் வேண்டாங்கிறது வந்துட்டு தாவேக்காவுடைய கொள்கை கோட்பாடு கிடையாது. விமான நிலையம் வேணும், ஆனால் வந்து விவசாய நிலத்தில் வரக்கூடாதுன்றது தான் நாங்கள் வந்து சொல்கிறோன்னு சொல்லி அவங்க இது சொல்கிறாங்க. அதையும் தாண்டி சிப்காட் அமைக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிலத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டு பணம் கொடுத்து அந்த இடத்த வந்து விற்றுட்டாங்க. அப்போ அவங்க அந்த இடத்த கொடுத்தனால இப்போ இது கவர்மெண்ட் கிட்ட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இந்த வேறு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது சிப்காட் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொன்ன உடனே இங்கே திரும்ப ஒரு போராட்டம் மாதிரி இவங்களும் அறிவிச்சிட்டாங்க. இல்லை சிப்காட் கொண்டு வந்தால் நீங்கள் ஏர்போர்ட் கட்டுற இடத்துல ஏர்போர்ட்டே கட்ட முடியலன்னா சிப்காட் மட்டும் எப்படி கட்டுவீங்க? அது இன்னும் ஒரு பெரிய சிக்கலாகிடாதா? ஏன்னா சிப்காட் அப்படின்னும் போது வந்து நிறைய பொல்யூஷன் வரும், அதை சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய சொல்லிட்டு நிறைய கடைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதனால சுத்தமாக அந்த கிராமம் வந்து திரும்ப அழிவு நிலைக்கு தானே போகும். நீங்கள் எப்படி சிப்காட் வர வைக்கணும்னு சொல்லும் போது இல்லை, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சிப்காட் அமைச்சாலும் அதுவும் விவசாய நிலங்கள் இல்லாத இடங்களை தான் பண்ணுவோன்ற மாதிரி வந்து அமைச்சர் கீர்த்தனா வந்து திரும்ப சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த இடத்த திரும்ப வந்து விவசாயத்துக்கே கொடுத்துருங்க அப்படின்ற இடத்துல வந்து அவங்க நிற்கிறாங்க. சரி, ஓகே, திமுக ஏன் இதில் இவ்வளோ மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கிற செக்ஷனுக்கு வருவோம். உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சிக்காக தான் திமுக இந்த அளவுக்கு பதட்டப்படுதா? ஏன் இவ்வளோ பதட்டம்? அதை வந்து நீங்கள் அமைக்கலை அப்படின்னா தமிழகமே வந்து ஒரு 10 வருஷம் பின்னாடி போயிடுச்சு, இவ்வளோ மோசமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? கடந்த 5 வருஷமாக ஏன் வந்து இந்த திட்டத்தை ஆரம்பிக்கலைன்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. சரி, ஓகே, ஏன் பதறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் இங்கே வரப்போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நிறைய காசுள்ள பார்ட்டி, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து எடுத்துக்கலாம், என்ன பண்ணுறாங்கன்னா வெளியூர்களில் அவங்களுக்கு இடத்தெல்லாம் விற்றுட்டு இங்கே சுற்றி இடம் வாங்குறாங்க. இடம் வாங்கினது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிலத்துக்கு அவங்க வந்து வாங்குறாங்க, இந்த நிலம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வேணும், ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறோம், திட்டம் அமைக்க போகிறோம், ஒரு சாலை அமைக்க போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து 3 மடங்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க, இழப்பீட்டு தொகைன்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போது அந்த காசு இருக்குல்ல 3 மடங்கு அதிகமாகுது அப்படின்னா ரிஜிஸ்டர் வேல்யூ வந்து இப்போ 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்தோட ரிஜிஸ்டர் வேல்யூ வந்து ஒரு சென்ட் வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னா இப்போது
இந்த வாங்குறாங்க நிலத்தை வாங்கி என்கிட்ட வாங்கி இன்னொருத்தட்ட கொடுக்குறது, இன்னொருத்தட்ட வாங்கி இன்னொருத்தட்ட கொடுக்குறது. இவர் வந்து 1 லட்சத்துக்கு வாங்கின விஷயத்த இவர் 5 லட்சத்துக்கு வாங்குறாரு, 5 லட்சம் வாங்க 10 லட்சம் கொடுக்குறாரு. இப்போ அந்த இடத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 10 லட்சம். அப்போது கவர்மெண்ட் 3 மடங்கு அப்படின்னும் போது இந்த 10 லட்சத்தை அவங்க 3 மடங்கு கூட்டி கொடுக்கணும். நான் சொல்கிறது சாதாரணமாக ஒரு சென்ட்டுக்கு 1 லட்சம்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே கோடி கணக்கில் இப்படி வந்து என்ன சொல்கிறது ட்ரிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி அந்த நிலத்தோட இந்த ரேட்டை வந்து பயங்கரமாக அதிகரித்து வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தை வந்து நிறைய டிஎம்கேவோட முன்னாடி இருந்த நிறைய முன்னாள் அமைச்சர்கள், அவங்க சொந்தக்காரங்க, குறிப்பாக வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் இந்த இடத்த வாங்கி வச்சிருக்கிறதா ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுல நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கண்ணா பின்னான்னு வந்து எல்லோரும் நிறைய பேர் வந்து அங்கே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆர்டிஐ போட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த பட்டா சிட்டெல்லாம் எடுப்பாங்கல்ல, அதில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ யார் பேரில் அந்த நிலம் இருக்குன்றது இந்த 1 வீக்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். வரும்போது டீட்டெயிலாக நம்மளும் பேசலாம். நம்மளும் நிறைய இடத்துல விசாரித்து வச்சுருக்கோம். ஸோ அவங்க டீட்டெயிலாக தரேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டு மொத்தமாக அந்த இடத்த அது எப்படிலாம் ஒரு விமான நிலையம் வரப்போகுதுங்கிறத தாண்டி சுற்றி என்னெல்லாம் பண்ணி எப்படிலாம் பண்ணி அதை அடிக்கலான்றதுக்காக ஏகப்பட்ட பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் உள்ளே இறங்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி இந்த இடத்தோட ரேட்டை இன்னும் அதிகமாக்கிட்டா, இப்போது ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது, சென்னை ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. ஸோ அங்கே போய் ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி ஆசைப்பட்டு சில பேர் இருப்பாங்க இல்லையா. ஏன்னா டெவலப் பண்ண ஏரியாவாகிடும், இயற்கையாக ஆகிடுன்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா. அவங்கள்ட்ட ரொம்ப அதிக காசுக்கு விற்கிறதுக்காகவும் இந்த இடத்த ரேட்டை வந்து இன்றைக்கி ட்ரிபிள் மடங்காக மாற்றுறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்க. கரெக்டாக பரந்தூர் விமான நிலையம் அதாவது ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னதுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நிறைய அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் வந்து போர்ட்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்லி போர்டெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த இடத்த ஒரு கமர்ஷியலாக தான் வந்து பார்க்குறாங்களோ, அதனால தான் திமுக இந்த அளவுக்கு பதறுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பக்கத்தில் தான் வந்துட்டு ஏதோ உலுகை அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஏரியா பேர் சரியாக எனக்கு தெரில. அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பண்ணை வீடு இருக்குது. பொங்கல் டைம்லாம் அங்கே தான் இருப்பாராம். அது வந்து கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர். அது ஏக்கர் அதில் வந்து அந்த பண்ணை வீடை தாண்டி பார்த்திங்கன்னா சுற்றி அவ்வளோ இடங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களோட இடம். அப்படின்னும் போது அந்த இடத்தோட வேல்யூவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எகிரும். இதையும் தாண்டி ஆக்சுவலி ஃபஸ்ட்டே வந்து அந்த கூடிய ஊர் மக்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, 2-3 இடம் பார்த்தாங்கல்ல, அதில் ட்ரைலாண்டும் பார்த்தாங்க, இந்த மாதிரி வந்து வெட்டான இந்த பரந்தூர் நத்தம் இந்த சொல்லக்கூடிய நாகப்பட்டு இந்த மாதிரி ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாலையும் பார்த்துருக்காங்க. ஆனால் ஏன் இந்த ஏரியா சூஸ் பண்ணிட்டு அதை ஏன் சூஸ் பண்ண விட்டாங்கன்னா, அந்த டைமில் அந்த இடத்துல நிறைய வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க அந்த இடத்த வந்து வச்சுருக்கிறாங்கன்றதுக்காக அந்த லேண்டை விட்டுட்டு எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க, அந்த மக்கள் சொல்கிறாங்க. சரியா, நம்ம சொல்ல மக்கள் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குறோம். இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்கள். இப்போது ஒரு நீர்நிலைகளை, ஒரு கிராமத்தை, அங்கே வாழக்கூடிய மக்களுடைய விவசாயத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட் கட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இருக்கிற ஏர்போர்ட்லேயே இன்றைக்கி எத்தனை பேர் போயிட்டு வர்றாங்கன்னு தெரில அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இவங்க போயிட்டு வர சௌகரியத்தெல்லாம் நாங்கள் சொல்லலைங்க, தொழில் வளர்ச்சிக்கு நாளைக்கு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து ஒருத்தர் வராருங்க, ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டு கம்பெனியோட ஓனர் வராரு, எங்கே இறங்குவார், சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குவார். அது கசன்னு அப்படி இருக்குங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி வந்து பரந்தூர் மாதிரி ஒரு பிரமாண்டமான ஏர்போர்ட் இருக்கணும். வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய மால், லூலு மால் இருக்கணும், இந்த பக்கம் இது இருக்கணும், அது இருக்கணும். அப்போ தானே அங்கே வந்து ஒரு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க, அங்கே வந்து ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ்க்காக தான் திமுக இந்த அளவுக்கு போராடுதா, இல்லை உண்மையிலே இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லிடலாம். என்னென்னா, சென்னையை சுற்றி இருக்க இடம் தான் டெவலப் ஆகணும் அப்படின்னு யார் சொன்னால்? ஏன் இந்த ஏர்போர்ட்டை தமிழ்நாட்டில் மற்ற இடங்களை வைக்க முடியாதான்னு ஒரு கேள்வி இருக்குது. இது ஏர்போர்ட்டு மட்டும் கிடையாது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே வந்து வருது அப்படின்னா அது சென்னைக்கு மட்டும் ஏன் வரணும், ஏன் மற்ற மாவட்டங்களில் ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது, இப்போது நீங்கள் வந்து பெங்களூர் எடுத்துட்டிங்கன்னா, பெங்களூரை தாண்டி கர்நாடகாவில் இன்டீரியருக்குள்ளே போனீங்கன்னா பெரிய சிப்காட்டோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் இருக்குதுன்னு கேட்டால் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சென்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி தஞ்சாவூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருச்சி, எல்லா இடங்கள்லையுமே அங்கங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கூடிய சிப்காட்டுகள் எல்லாமே வந்துட்டு சூப்பராக தான் இருக்குது. ஓகே, நைஸ், எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்லாம் பார்க்குறோம். ஆனால் இன்னமும் ஏன் சென்னை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியாக உருவாகுது. ஏன்னா இன்றைக்கி இங்கே வெள்ளம் வருதா, பிரச்சனையாகுதா,
எல்லாத்துக்குமே சென்னையை தான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டில் வச்சுருவோம். தலைநகரம் தான் இருக்கட்டும், பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தான் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அப்படி இருக்கும்போது பரந்தூரை தாண்டி ஏன் மற்ற மாவட்டங்கள் இன்றைக்கி ஏன் விவசாய நிலங்களை கை வைக்கணும்? ஏன் ராமநாதபுரம் அந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த தண்ணியில் இருந்தால் நாங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, இங்கெல்லாம் ஏன் வந்து அங்கே இருக்க ஏர்போர்ட்ஸ்லாம் ஏன் நம்ம பெருசாக்கலை? இப்போது இவங்க சொல்கிற மாதிரி துறைமுகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த விஷயம் மாறுது. இங்கேருந்து கூடக்கூடிய மின்சார பொருட்களை ஏற்றுமதி, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஏர்போர்ட்ஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம விரிவாக்க வேணாமெல்லாம் கேட்குறாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது ஏன் நம்ம கடல் வழி போக்குவரத்தை பற்றி ஏன் யோசிக்கவே இல்லை? ஏன் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை ஏன் நம்ம பெருசாக்கலை? ஏன் வந்து அந்த விஷயத்தெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டோம்? எது எடுத்தாலும் ஏன் வந்து சென்னையில் நிற்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. எந்த திட்டங்கள் வந்தாலுமே அது சென்னையை சுற்றி பண்ணணும், சென்னை கிட்ட பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி அது மற்ற மாவட்டங்களில் நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ மாவட்டங்கள், எத்தனையோ டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்கள்லாம் ஏகப்பட்ட மாவட்டங்கள் இருக்குது. ஸோ அங்கேயுமே நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு சஜஷனாக சொல்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு வந்துட்டு இது இருக்குன்னு தெரியல. பட் நீங்கள் கமெண்ட்ஸில் இது உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா தயவுசெய்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி உங்கள் பார்வை என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி வந்துட்டு ஏர்போர்ட் கட்டணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து நம்ம வித்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இப்போது டிஎம்கே பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க ஆட்சி காலத்தில் எத்தனை மலைகள் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமைச்சர் பிரபு அவர்கள் வந்து ஒரு புகைப்படத்தோடு வந்து காட்டுறாரு. அதாவது இப்படி இருந்த மலை இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன காரணம் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டவல்ல, இயற்கை வளங்கள் அழிக்காமல் ஏதாவது பண்ண முடியுமா, இண்டஸ்ட்ரீஸ் வளர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அதை தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை விவசாயிகள் பக்கம் நிற்கிறோம், கனிம வளங்கள் பக்கம் நிற்கிறோன்னு சொல்லக்கூடிய திமுக இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவர் வந்து ஃபோட்டோவே போட்டு காமிச்சிட்டாரு. இவ்வளவு மலைகள் காணாமல் போயிருக்கே அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன வந்து பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே இன்டலெக்சுவல்ஸ் தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். ஏன் வந்து இத்தனை மலைகள் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறது, முடியை வெட்டிட்டு மொட்டையாக்கி விட்ட மாதிரி ஏன் இத்தனை மலைகள் இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய ஒரு புகைப்படத்தை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட ஒரு வீடியோ ஒன்று, அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த டிஎம்கேவோட கேவலமாக கொச்சையாக எடுத்து அசிங்கப்படுற அளவுக்கு அதை பண்ணியிருந்தாங்கன்றதை பார்த்தோம். அந்த வீடியோ அந்த பெண் வந்து இடையில வீடியோ போட்டு அவங்க பேசியிருந்தாங்க. இதுங்களை வந்து டைம்ஸ் நவ்வில் வந்து இன்றைக்கி ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அவங்கள வந்து பேட்டி எடுக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த வீடியோவை வெளியிட்டதுனால, இந்த வீடியோ பரவுனதுனால எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸில் கிளைண்ட்ஸை மீட் பண்ணும்போது எல்லா இடங்கள்லையுமே ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்போயோ எடுக்கப்பட்ட வீடியோ, அதை இப்போ வெளியிடுறாங்கன்னு அப்படின்னா கண்டிப்பாக அது பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இல்லாமல் இல்லை, அது இருந்திருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ரொம்ப வருஷனாக இருந்துச்சு எனக்கு இது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா. எப்படியுமே பாருங்கள், ஒரு பெண் வந்து அப்படி வீடியோ எடுத்து போடுறாங்கன்றத ஒரு என்ன சொல்கிறது, அந்த ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை. அது வந்து நம்ம வந்து கொஸ்டின் பண்ணவே முடியாது. அது கூட தெரியாமல் தான் அந்த நாய்ங்க வந்து அதை பரப்புச்சுங்க. இந்த நாய்ங்கன்ற சென்ஸ் யாரை சொல்கிறேன்னா அந்த பரப்புச்சுங்கள சில பரதேசிங்க அதுங்களை சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெண் வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த உடையை தாண்டி அவங்க வீடியோ இன்னொருத்தங்க வீடியோன்னு தெரிஞ்சும் சில பேர் பரப்பியிருக்காங்கன்றதா. ஏன்னா இங்கே அமைச்சர் கீர்த்தனாமலக்கூடிய வன்மத்தில் இவங்க பரப்பியிருக்காங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயன்றத புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக ஒரு பெண்ணை வந்து இந்தளவுக்கு இழிவாக பயன்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் நமக்கு வருது. அந்தளவுக்கு கேவலமான ஒரு விஷயமாக தான் வந்து அதை பார்க்கப்படுது. இது வந்து இதை கட்டுப்படுத்தணும், இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இருக்கிற எல்லாரையும் தூக்கி அரசு பண்ணி உள்ள வைக்க முடியாது. கொஞ்சமாச்சும் அந்த டிஎம்கே இருக்கக்கூடிய அந்த ஐடி விங்காக இருக்கட்டும், அந்த பீப்புளாக இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் இறங்கி இதை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும். இல்லைன்னா திமுகவுக்கு இந்த மாதிரியான பேர்கள் பெண்கள் மத்தியில் மிக 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 மோசமாக போய் சேர்ந்துடும். இந்த அளவுக்கு நீங்கள் அப்யூஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்றத கண்டிப்பாக வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய திமுக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கடந்த 3 மாதத்தில் வந்துட்டு தாவேக்கா என்ன பண்ணுச்சுன்னு கேட்கும்போது டிஎம்கே எதிர்கட்சியாக என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா முழுக்க அது மாதிரி அவதூறுகள் மட்டும்தான் இருந்திருக்கு. எதிர்கட்சியாக அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை கூட ரொம்ப கேவலமாக ஒரு மேடையில் போயிட்டு ஒரு பெண்ணை தப்பாக பேசுகிறது இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா இதையும் மக்கள் வந்து தெளிவாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இந்த போராட்டம் வந்து இப்போ தொடர்ந்து வந்து சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முந்தைய ஆட்சியிலையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போயுமே அவங்களோட ஊதிய உயர்வு கேட்டாங்க. நிரந்தர பணியாளர் அப்படிங்கிற அந்த கோரிக்கையில் முன் வச்சுருந்தாங்க. இன்னொன்று அவங்களுக்கான அந்த பிஎஃப் இதெல்லாம் கொடுக்கணும், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி எங்களுக்கு ட்ரீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, நேற்று வந்து லோயோலா மணி அவர்கள் அந்த பாடநூல் கழகத்தில் போட்டிருக்காங்க இல்லையா, அவர் வந்து நேரடியாக அவங்கள பார்க்க போகிறாரு. பார்க்க போகும்போது அவங்க வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பெண்கள் வந்து அங்கே கோபமாக வந்து பதிலுக்கு பேசுகிறாங்க. ஏங்க நான் வரும்போது கதவை சாத்தி விட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இவரும் பொறுமையாக அப்படியா சரி ஓகே நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், அவர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிஎம் விஜய் அவர்கள் வரணும், வர வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை விட மாட்டோம்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அவங்க வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ கீழே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அது ஒருத்தர் ரவுண்ட் பண்ணி காட்டியிருந்தார். கீழே ஒருத்தர் பேசு நீ பேசு நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். யாரா அவர் சம்மந்தமே எல்லாம் வந்து உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா இவரை ரவுண்ட் பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு வீடியோவில் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீலம், அந்த ரஞ்சித் சார் இருக்கார் இல்லையா, இயக்குனர் ரஞ்சித் சார், அவருடைய டீமில் இருக்கிற ஒருத்தர். இவர் வந்து ஜனமா பணமா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஜனந்தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலான ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அந்த மேடையில் ஆரம்பிக்கிறது. அப்போவே தெரியுது இவர் எதுக்கு எதிராக இருக்கார் அப்படிங்கிறது. இப்போது இது ஏன் வந்து இப்போ நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நீட் எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன, எந்த கட்சி அந்த போராட்டத்தை கொண்டு வந்துச்சு? சிஜேபின்னு ஒரு கட்சி வந்து அந்த போராட்டத்தை கொண்டு வருது. கம்யூனிஸ்ட் கட்சி இளைஞர்களுக்காக ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்குறாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் உள்ள போகுது அந்த மொத்த போராட்டத்தோட தன்மையை மாற்றி கேவலமாக ஆக்குனது யாருன்றதை நம்ம பார்த்தோம். இதை வந்து யார் ஒத்துக்கலாம்னு பரவாயில்ல, நான் அதை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக அந்த போராட்டத்தை, அதை உண்மையாகவே அந்த போராட்டத்துக்கு போன கம்யூனிஸ்ட் நிறைய பேர் முகம் சுழிச்சதுக்கு ரீசனே இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் இவங்க போய் உள்ளே போய் வந்து பண்ண விஷயந்தான். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க. அதையும் உங்களுடைய கேவலமான அரசியலை உள்ளே புகுத்தி இப்படி பண்ணுறது நியாயமான்றதான் நம்மளுடைய கேள்வி. அமைச்சர்கள் போய் பார்க்கணும், அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் போய் பார்க்கணும், சிஎம் விஜய் அவர்களே போய் பார்க்கணும். இதுதான் நம்மளும் கேட்குறோம். சிஎம் விஜய் நேரடியாக போய் பாருங்கள், அவங்கள பார்க்குறாலும் தப்பே கிடையாது. தூய்மை பணியாளர்கள் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தங்க. அவங்க ரொம்ப காலமாக கஷ்டப்படுறாங்க. நான் நேரடியாக ஒரு 3-4 வாட்டி அவங்கள பேட்டி எடுத்து போட்டிருக்கேன் நம்ம முன்னாடி போராட்டத்தில். இப்போயும் அதே மாதிரி நேரடியாக நான் போய் பார்க்க போகும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்க சொல்கிற விஷயங்கள். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எம்எல்ஏக்கு கார் கொடுக்குறோன்னா சொல்லும் போது ஏன் வந்து இவங்களுக்கு நல்லது செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்படி இவ்வளோ செலவுகள் நடக்குது. எத்தனையோ அதிகாரிகள் டொக்கு இதில் உட்காந்துக்கிட்டு சும்மா வந்துட்டு காலம் தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. சும்மா வந்து ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்டு எத்தனையோ அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களாம் சம்பளம் கொடுத்து எல்லாம் வச்சுருக்கோம். ஏன் இவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்து இவங்களை போய் வேலை பார்க்கல போய் பார்க்கலாம் வேணாம். அப்படி ரோட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், இந்த முக்கில் பார்த்தீங்கன்னா உட்காந்து அங்கே அந்த குப்பைகள்லாம் அள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்தளவுக்கு கஷ்டப்படுறோம், கண்ணு முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னும் போது அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளும் நிறைவேற்ற வேண்டியது ஒரு அரசோட கடமை. தயவு செஞ்சு இது வந்து அவங்க செவி மடுப்பாங்க, இல்லை ஒரு தனி சட்டமோ தனி திட்டமோ போட்டு தயவு செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்தாகவும் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளேயுமே வந்து அரசியல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்களே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. இதை ஹாப்பியாலாம் சொல்லலைங்க, நானும் வந்து வர்றதோடு தான் சொல்கிறேன். திமுகவில் 110 மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் அடுத்த வாரம் வெளியாகும் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. அதை 3ஆக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வயசுக்கு அப்புறம் 70 வயசுக்கு அப்புறம் யார் வந்து மாவட்ட பொருள் இருக்க வேணாம்னு ஒரு அறிவிப்பு வருது. அதுக்கப்புறம் என்ன அறிவிப்பு வருதுன்னா, ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள், இவர் தான் வந்து தலைமை பொறுப்பு எடுக்க போகிறாரு. இளைஞர்கள் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு உதயநிதி கேட்குறாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அந்த செய்தி கூட இன்னொன்று என்ன வருது அப்படின்னா, கனிமொழி அவர்கள் கிட்டத்தட்ட 30% மாவட்ட செயலாளர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் அவங்க தான் வந்துட்டு மாவட்ட பொறுப்பில் இருக்கணும், ஒரு 30% எனக்கு ஒதுக்கி கொடுங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறதாகவும் ஒரு செய்தி வருது. அப்படி இன்னொரு செய்தி பார்க்குறோம், 110 மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாக தகவல் அப்படின்னு. அப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி டிசைடட், அப்போ ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ ஓகே, டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது உதயநிதிக்கு ஒரு ஃபேவராக டிசைட் ஆகிருக்கா, கனிமொழி அவர்களுக்கு ஃபேவராக டிசைட் ஆகிருக்கான்னு தெரியல. இதில் நம்ம உத்து நோக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் டைமில் 2024 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சுலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்துச்சு, கனிமொழி அவர்களுக்கு தனியாக ஆதரவு உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால்
இப்போ ஏன் இந்த விஷயம் வந்து 30% எனக்கு வேணும், இந்த இணை துணை பனையெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி கனிமொழி அவர்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அப்போது திமுகவில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் அந்த குறிப்பாக அந்த வார்த்தை தான் கனிமொழி ஆதரவாளர்கள் அப்படின்னும் போது, அப்போது உதயநிதி ஆதரவாளர்கள் கனிமொழி ஆதரவாளர்கள் இந்த டீம் வந்து உருவாகிருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வருது. சரி, இப்போ இந்த வந்து ஏன் வந்து இந்த இடத்துல வந்து கனிமொழிகள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க, உதயநிதி அவர்கள் ஏன் அந்த இடத்துல ரீப்ளேஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசன்ட் டைமில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நடந்துக்கிற விஷயம் சரியா அப்படிங்கிறத திமுகவுடைய கட்சி தொண்டர்களே கேள்வி கேட்குற இடத்துல தான் இருக்காங்க. என்ன தான் வந்து ஃபயர் விட்டாலும், என்ன தான் பேசினாலும், ஆப்போசிட்டில் டிவிகேல அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் வந்து டெலிவரி பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு இடத்துல கேட்குற மாதிரி தான் இருக்குது இப்போ ரீசெண்ட் டைமில். அதில் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் தஞ்சாவூரில் ஒரு கல்யாண வீட்டில் வந்துட்டு உதயநிதி அவர்கள் உட்காந்துருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த துரை சந்திரசேகர் நினைக்கிற ஒரு பேர். அப்போ வந்து ஒரு திமுக எம்எல்ஏ, ஒரு பேர் மட்டும் கட் பண்ணிக்கோ, தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு திமுக எம்எல்ஏ வந்துட்டு அங்கே பேசுகிறாரு. அவர் பேசும்போது ரொம்ப கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அமைச்சர் கீர்த்தனா, அமைச்சர் ராஜ்மோகனை வந்து அவன் இவன்னு சொல்கிறது, கேவலமான ஒரு வசைபாடெல்லாம் பண்ணுறாரு. உதயநிதி அங்கே உட்காந்து ரசித்து பார்த்துட்டே இருப்பார். இப்படி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பார். ஒருவேளை அங்கே ஸ்டாலின் இருந்திருந்தா அதை தடுத்திருப்பார், அது வேறு. பட் அப்படி பேச விட்டுருப்பாங்களா, பேசுவாங்களா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மேடைக்குன்னு ஒரு மரியாதை வந்திருக்கும், அவர் இது இருந்திருக்கும். ஆனால் இவர் இருக்கும்போது இப்படி பேசினா தான் இவருக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க திமுக எம்எல்ஏக்களே பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக திமுக தொண்டர்கள் எல்லாம் ஏற்றுப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே கட்சி வந்து இவ்வளோ அடி வாங்கியிருக்கு, இவ்வளோ பஞ்சாயத்தாக இருக்குன்றலாம் பேசும்போது இந்த மாதிரி வந்துட்டு இவர் பண்ணுறது சரியா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்குறாங்க. இதனால் சரியான தலைமை வேணும் திமுக பொறுத்த வரைக்கும். எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கும் சரி, திமுகக்குள்ளேயுமே நல்ல தலைமை இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்து திமுகவில் ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இப்போ கனிமொழியோட என்ட்ரி. ஸோ அவங்க உள்ளே வர்றாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கனிமொழி அக்கா, கனிமொழி அண்ணன், கனிமொழி பெண் சிங்கம் என்னமோ போட்டு நிறைய பேஜஸ்லாம் நான் பார்க்குறேன். அப்போது ஆல்ரெடி திமுகவில் தனியாக ஒரு அணி உருவாகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அணி வெல்லுமா, இந்த அணி வெல்லுமா அப்படின்றலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கனிமொழியோட அண்ணி ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறத வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய ஆசை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒத்துப்பாங்களா, இது குடும்ப சண்டையாகுமா, கட்சி சண்டையாகுமா, என்ன தான் வந்து குடும்பம் கட்சி அப்படிலாம் சொன்னாலும் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் சொல்லக்கூடிய திமுக என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இப்போ அடிக்கடி வந்து நிறைய இடங்களுக்கு திடீர்னு ஆய்வுக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு அதில் நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம வீடியோலையும் பேசி வச்சுருந்தோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு தயவு செஞ்சு விசிட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து விஐபிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், ஒரு கியூ வந்து உருவாயிருக்கு. அந்த கியூவில் வந்து விஐபிகள் வந்து ஈஸியாக சாமி பார்த்துட்டு போயிடுறாங்க. அதில் வந்துட்டு காசு கொடுத்தாலும் உள்ளே போகிறது கூட்டமும் இருக்குது. இன்னொரு ரோ வந்து ரொம்ப அதிகமாக காசு கொடுத்தா டக்குன்னு அவங்களை வந்து டைரெக்டாக போய் உள்ளே விடுறதெல்லாம் இருக்குது. இது எல்லா கோயிலும் இருக்குது, அண்ணாமலை கோயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. உள்ளூர் வாசிகளான நாங்களே அந்த கோயிலில் போய் சாமியை பார்க்க முடியல, அண்ணாமலையரை பார்க்க முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ திடீர் விசிட் போன அமைச்சர் ரமேஷ் கிட்ட இன்றைக்கி வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களை உள்ளே விடுறது கிடையாது, விஐபிங்க தான் வந்து டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க, எங்களால் போக முடியல, சொந்த ஊருக்காரங்க நாங்களே அண்ணாமலையரை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே திருவண்ணாமலை கோயில் இப்போ வந்து ஆந்திராவுக்கு சொந்தமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க தான் இன்றைக்கி அதிகமாக வர்றாங்க போகிறாங்க. தெலுங்கர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. கோயிலுக்கு வர்றாங்க போகிறாங்கன்றது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில், தமிழ் மக்களுக்கான கோயில் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே யாரும் பிரிச்செல்லாம் பார்க்கல. ஆனால் வந்துட்டு அவங்களுடைய மொழியை இங்கே திணிக்கிறது, அவங்களுக்காக அந்த இடம் வந்து மொத்தமாக வந்து தெலுங்கு தேசம் மாதிரி மாறுறது, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு பயம் வருது. இது வந்து கொஞ்சம் அதிகமாக போகுதே, அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லையே. நிறைய கடை போர்டுகளே பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து இருக்கிறது. பஸ்ஸு போர்டு வந்து திருவண்ணாமலைன்றது வந்துட்டு அவங்க அந்த லாங்குவேஜில் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரி அதுலேருந்து வர்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதோடு சேர்த்து மிக முக்கியமாக உள்ளூர் மக்களே போய் பார்க்க முடியல, பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க பார்க்க முடியல. திருவண்ணாமலை அந்த என்ன சொல்கிறது, இந்த யூடியூபர்ஸு, இவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பேசி ஒரு பெரிய அளவில் அந்த அது ட்ரெண்ட் ஆனதுனால இன்றைக்கி பல பேர் வந்து அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறாங்க. பட் ஆனால் வந்து அங்கே போய் பார்க்க முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அதுக்கு வந்து கண்டிப்பாக தீர்வு காணப்படும்னு சொல்கிறத தாண்டி அவர் நின்று பேசின விதம் வந்து இன்றைக்கி சமூக தளங்களில் பாராட்டப்பட்டு வருது. அவங்கள்ட்ட பொறுமையாக நின்று என்ன ஏதுன்னு கேட்டு
இப்படி தான் இருக்கணும் அமைச்சர்னா, அப்படி நின்று பேசினா தான் நமக்கு மக்களுக்கும் ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும். ஓகே, நம்ம நல்லால தான் தேர்ந்தெடுத்துருக்கோம் போல் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள். பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டும் போயிருக்காரு. இது தாண்டி வந்து செப்டம்பர் 1 திருவண்ணாமலை கோயிலில் ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காரு. செல்ஃபோன்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப வந்து தீர்க்கமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அது ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி அறிவிப்புகள் இருந்தாலுமே இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு அநாயங்கா பல கோயில்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்ததுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக பரந்தூர் விமான நிலையம் அதை பற்றின உங்கள் கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா அது ஒரு பெரிய டிபேட்டபுளான விஷயமா போயிட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் இதில் பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. கவர்மெண்ட்டுமே இதில் வந்துட்டு ஒரு காலை உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ உள்ளே வச்ச கவர்மெண்ட் ஆல்ரெடி வச்சுட்டு போயிருச்சு. இப்போ அதுலேருந்து வெளியே எடுக்கணும். அதை வந்து சரியாக எடுக்க வேண்டிய இடத்துல தாவேக்கா அரசு இருக்குது. ஒருவேளை வந்து இவங்க சொல்கிற மாதிரி புது இடத்த சரியான இடத்த பண்ண முடியலை அப்படின்னா அது தாவேக்காவுக்கு பேக் ஃபயராகவும் மாறும். இன்னொரு பக்கம் அந்த சிப்காட் அமைக்கிறாங்க தாவேக்கா அரசு அப்படின்னும் போது அதுவுமே வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடும். ஸோ அது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு திரும்ப அந்த நிலத்தை விவசாயிகளுக்கே கொடுக்க போகிறாங்களா, இல்லை அங்கே வந்து வேறு எதுவும் ஒரு ஐடியா வச்சுருக்காங்களா தாவேக்கா அரசு, வேறு ஒரு இடத்த எப்போ வந்து தாவேக்கா அரசு காட்டப்போடுது மத்திய அரசுக்கு அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக இதில் அரசியல் செய்தால் உண்மையிலேயே வந்து அது தன்னுடைய என்ன சொல்கிறது நாட்டோட வளர்ச்சிக்காக திமுக பேசுகிறாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் அது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. பக்கத்தில் அந்த ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஹைப்பை மட்டும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ஷேர் ஆகும். உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கள்ல, அரசியலை ரொம்ப உத்து நோக்குறவங்க, அவங்களுக்கு யதார்த்தமாக ஒரு பையன் பேசுவான் இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அமுச்சு வைங்க. நம்ம வந்து டெய்லி மீட் பண்ணுவோம். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.